அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாதகம் வந்து ஒரு தாயை இழந்த ஜாதகம். அது எப்படி இவரோட ஜாதகத்தில் வந்து பதியப்பட்டிருக்குதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரெண்டாவது வந்து ஜென்ம சனி வந்து எந்த மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்லாத முடிவுகளை எடுக்க வைக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு உதாரண ஜாதகம். லக்னம் ரிஷப லக்னம், லக்னத்திலே சுக்கிரன் ஆட்சி, 2ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய், 3ஆம் இடத்துல புதன், 4ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல சந்திரன், 10ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல குரு ஆட்சி, 12ஆம் இடத்துல சனி நீச்சம். இதுதான் வந்து ஜாதக அமைப்பு. இவருக்கு சந்திர திசை சுய புத்தியிலே வந்து தாயார் மரணம் அடைஞ்சிட்டாங்க. எதனால? 4ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்காரு. 4ஆம் இடத்துக்கு எந்த விதமான சுபர்கள் தொடர்பும் இல்லை. 4ஆம் அதிபதி வந்து செவ்வாயோட இணைஞ்சு சனியோட பார்வையில் இருக்கிறாரு. செவ்வாய் சனி 2 பேரோட தொடர்பு வந்தது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரனோட பௌர்ணமி சந்திரனோட பார்வையிலே இருக்கார். பௌர்ணமி அன்னைக்கு பிறந்த ஜாதகம், அதையும் நீங்கள் கணக்கில் வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடக வீடு நல்லா இருக்குது, கடகாதிபதியும் நல்லா தான் இருக்கிறாரு. இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா தாயாரை குறிக்கக்கூடிய 4ஆம் இடத்துல ராகு உட்காந்து 4ஆம் அதிபதி முதல்ல பாவத்துவம் அடைஞ்சு தான் அடுத்து வந்து பௌர்ணமி சந்திரனால சுபத்துவப்படுத்துறதுனால ஒரு 26 வயசு வரைக்கும் தாயை அனுமதிச்ச ஜாதகம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கு சந்திரன் தசை வந்த உடனே ஏன் தாய் இறக்கணும்? அட்டமஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிற இந்த சந்திரன் மாரகாதிபதின்னு இந்த லக்னத்துக்கு மாரகாதிபதியான தசாபுத்தி நடக்கிறதுனால சுயபுத்திலே வந்து தாயாரை வந்து கொண்டு போயிடுச்சு. இது வந்து தாயாரோட ஆயுள் கணக்குகளையும் சேர்த்து வந்து முடிவு பண்ணணும். அவரோட சுய ஜாதகத்தில் வந்து தாயார் வந்து இறக்க வேண்டியது அவங்க ஜாதகத்திலையும் பதிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா இவர் வந்து படிப்புக்காண்டியோ இல்லை வேற ஒரு வேலை விஷயமா வந்து தாயாரை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சுப பிரிவுகளாக கூட வந்து இது நடக்குங்க. இது வந்து அவங்களோட ஜாதகத்தையும் சேர்த்து வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ணணும். இவரோட ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா புதன் தான் வந்து அதிக சுபத்துவம். அவர் பௌர்ணமி சந்திரன் அதியோகத்திலையும் குருவோட பார்வையிலையும் வீடு கொடுத்தவன் பௌர்ணமி சந்திரனா இருக்கிறதுனால புதன் தான் அதிக சுபத்துவம். அம்ச வீட்டில் கூட ஒரு தனுசுல உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆனால் புதனுடைய துறைகளை விட்டுட்டு தேவையே இல்லாத ஆட்டோமொபைல் சனியோட துறையில போய் படிச்சிருக்காரு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இவர் காலேஜ் படிக்கிற டைமை வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது தசாபுத்தி அமைப்புகளில் வந்து நல்ல தசாபுத்தி நடந்தா கூட அப்போ ஜென்ம சனி வந்து தனுசு ராசிக்கு வந்து புராடம் நட்சத்திரத்தில் போய்கிட்டு இருந்திருக்கு. அதை கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஜென்ம சனி காலகட்டத்தில் நம்மளுக்கு எதுல தேவையில்லையோ அதை படிக்க வச்சு நம்மளை வந்து ஒரு இது பண்ணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரண ஜாதகம். தகப்பன்ட்ட வந்து கேட்ட அவங்க அப்பா தான் வந்திருந்தாரு. இந்த மாதிரி புதன் தாங்க அதிக சுபத்துவம், ஐடி ஃபீல்டு, கணக்கு வழக்கு, அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரி இதில் தாங்க இவருக்கு வந்து சம்பாத்தியமேன்னு சொல்லும்போது ஆமாங்க நான் எவ்வளவோ சொன்னேன், பிகாம் படித்து பேங்க் வேலை வாங்கலாம், அக்கௌண்ட்ஸு, சிஏ, சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இந்த மாதிரிலாம் பேர்லாம் அப்படின்னு நான் சொன்னேங்க. அவன் கேட்கவே மாட்டேன். ஒரே பிடிவாதமாக நான் ஆட்டோமொபைல் தான் படிப்பேன்னு சொல்லிட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரில் போய் நான் சேர்ந்துட்டாங்க அப்படின்னாரு. இப்போ அதில் இருக்கிறாரா அப்படின்னா அதில் இருந்தாங்க, ஒரு பெனிஃபிட்டே இல்லை. அதனால இப்போ மறுபடியும் வந்து ஐடி ஃபீல்டுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான். ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்கறதுக்கு வந்து கோர்சஸ்லாம் போய் படிச்சுட்டு இருக்காங்க. நாங்கள் தாராளமாக படிக்க சொல்லுங்க. ஐடி ஃபீல்டில் தான் இவருக்கு எதிர்காலம், அதில் தான் வந்து சம்பாத்தியம், அதில் வந்து படிச்சிங்கன்னா பெரிய ஆளாக வருவாருங்க. சந்திர திசை நடக்கிறதுனால 8ஆம் இடத்துல சுபத்துவமாக இருக்கிறதுனால தாயை பிரிச்சிடுச்சு. இதே மாதிரி வந்து சென்னையை விட்டு கொஞ்சம் நகர்த்தும், உள்ளூரில் இருக்க முடியாது, வெளி மாநிலத்தில் வேலை கிடைக்கும், கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க, வாழ்க்கைலாம் நல்லா இருக்கும்னு சொல்லி நான் அனுப்பி வச்ச ஜாதகம். எப்படி வந்து ஜென்ம சனி ஒருத்தங்களோட தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டு நம்மளுக்கு எது தேவையோ அதை விட்டுட்டு தேவையில்லாமல் வாழ்க்கையில் கஷ்டப்படுறதுக்கான ஒரு முயற்சியை கொண்டு ஜென்மசனி காலம் கொடுக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரண ஜாதகம். இதே மாதிரி இன்னொரு ஜாதகத்தோட வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓம் நமச்சிவாயா.